அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வகுப்பிலே தனித்தனியான எழுத்துக்களை நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் இந்த அர்க்கத்துகள், அதாவது குறியீடுகள், தனித்தனியான எழுத்துக்களோடு சேர்ந்து எவ்வாறு தனித்தனியான எழுத்துக்களின் உச்சரிப்பையும் அதன் தன்மைகளையும் மாற்றுகிறது என்பதை இந்த வகுப்பில் நாம் தெளிவாக காணலாம். சென்ற வகுப்பு, அதாவது தனித்தனியான எழுத்துக்களுக்கு உண்டான வகுப்பை பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். வகுப்பிற்கு செல்லலாம். ஒரு எழுத்துக்கு மேலே கிராஸ் கோடு போட்டிருந்தா அது ஜபர். அதோடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஆ, அதாவது குறியீடாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு கீழே கிராஸ் கோடு போட்டிருந்தாங்கன்னா அதை ஜேர்னு சொல்லுவாங்க. அதோடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற சவுண்டு வரும். அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு மேலே லைட்டாக சின்னதாக வட்டம் போட்டு ஒரு சுழிச்சிருந்தாங்கன்னா அதை பேஷன்னு சொல்லுவாங்க. அதோடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா நெடில், அதாவது தமிழில் இருக்கிற மாதிரி தான். கடாசபர்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் கோடு நேராக போட்டிருப்பாங்க. இது ஆ என்ற உச்சரிப்பில் வரும். அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு கீழே அதே நேர்கோடு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதை கடா ஜேருன்னு சொல்லுவாங்க. அதோடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈ, அதாவது நெடிலாக உச்சரிக்கப்படும். அதே மாதிரி தான் ஒரு பேஷை பார்த்து அந்த பேஷை தலைக்கீழாக போட்டிருப்பாங்க, அதாவது திருப்பி போட்டிருப்பாங்க. அதை கடா பேஷன்னு சொல்லுவாங்க. அந்த கடா பேஷோடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஊ என்ற மாதிரி இருக்கும். அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசபர், அதாவது தோசபர் இன். ஓகேங்களா? இது தோ ஜேர், அதாவது எழுத்துக்கு கீழே 2 கோடுகள் போட்டிருக்கோம். அது தோ ஜேர்னு சொல்லுவாங்க. அது இன், அதுவும் உச்சரிப்பு இன்னில் தான் முடியும். இந்த கடா ஜபர், கடா ஜேர், கடா பேஷ் அது மாதிரியும் இல்லாமல் இது தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனான இன் அப்படின்ற எழுத்துல தான் முடியும். இதை பற்றி வரக்கூடிய வகுப்புகளை நாம் தெளிவாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கொஞ்சம் பெருசாக போடுது, அதை சின்ன மதுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன மதுடைய வேலை ஜபரை 3 தடவை அதிகப்படுத்தும். இது பார்த்தீங்கன்னா பெரிய மத்து. இது 4 மடங்காக நீட்டி நம்ம ஓத வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ அப்படின்னு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த டபிள்யூன்றது எடுத்து எதுக்குன்னா இதை பார்த்தீங்கன்னா மத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சத்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தை 2ஆக்கி காட்டும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சுக்குன். இந்த சுக்குனுடைய உச்சரிப்பு என்னன்னா இந்த சுக்குன் இன்னொரு எழுத்து சேர்த்து வருவதுக்கு பயன்படும். இங்க பாருங்க, அலிஃப் ஜபர் ஆ, அலிஃப் ஜேர் இ, அலிஃப் பேஷ் உ. இது அலிஃப் கடா ஜபர் ஆ, அலிஃப் கடா ஜேர் இ, அலிஃப் கடா பேஷ் உ. அதே மாதிரி அலிஃப் தோ ஜபர் அன், அதாவது அலிஃப் ஜபருக்கு உண்டான ஆ, தோ ஜபருக்கு உண்டான இன், 2 சேர்த்து அன். அதே மாதிரி தான் இந்த அலிஃப் தோ ஜேர் இன்னும், அதாவது ஜேருக்கு உண்டான ஈயும் அந்த தோ ஜேருக்கு உண்டான இன்னும் சேர்ந்து அந்த எழுத்து உச்சரிக்கப்படும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலிஃப் தோ பேஷ், ஒரு பேஷுக்கு உண்டான ஊ, இன்னொரு பேஷுக்கு உண்டான இன், 2 பேஷும் சேர்ந்தது அலிஃப் தோ பேஷ் உன். இங்க பாருங்க, அலிஃப் ஜபர் ஆ, அலிஃப் ஜேர் இ, அலிஃப் பேஷ் உ, அலிஃப் கடா ஜபர் ஆ, அலிஃப் கடா ஜேர் இ. அதே மாதிரி தான் அலிஃப் கடா பேஷ் ஊ, அதாவது நெடிலாக உச்சரிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அலிஃப் தோ ஜபர் அன், அலிஃப் தோ ஜேர் இன், அலிஃப் தோ பேஷ் உன். இங்க பாருங்க, அலிஃப் ஜபர் ஆ, அலிஃப் ஜேர் இ, அலிஃப் பேஷ் ஊ, அலிஃப் கடா ஜபர் ஆ, அலிஃப் கடா ஜேர் இ, அலிஃப் கடா பேஷ் ஊ. இங்க பாருங்க, அலிஃப் தோ ஜபர் அன், அலிஃப் தோ ஜேர் இன், அலிஃப் தோ பேஷ் உன். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, அடுத்த எழுத்து பே ஜபர் பா, பே ஜேர் பி, பே பேஷ் பூ. புரியுதுங்களா? அதே மாதிரி பே கடா ஜபர் பா, பே கடா ஜேர் பி, பே கடா பேஷ் பூ. இந்த எழுத்துக்களை உச்சரித்து தெரிஞ்சுக்கங்க. बेदो जबर बन, बेदो जेर बिन, बेदो पेश बुन.
புரியுதுங்களா? தே ஜபர் த, தே ஜேர் தி, தே பேஸ் து. நல்லா உச்சரிப்பு கொடுங்க. தே கடா ஜபர் தா, தே கடா ஜேர் தி, தே கடா ஸ்பேஸ் து. அடுத்து பார்த்தீங்கன்னா தே தோ ஜபர் தன், தே தோ ஜேர் தின், தே தோ பேஷ் துன். எழுத்துக்கள் நல்லா உச்சரிக்கணும். சே ஜபர் சா, சே ஜேர் சி, சே பேஸ் சு, சே கடா ஜபர் சா, से कड़ा जेर सी, से कड़ा पेश सु, से दो जबर सन, से दो जेर सिन, से दो पेश सुन. புரியுதுங்களா? அடுத்து எடுத்து ஜீம் ஜபர் ஜா, ஜீம் ஜெர் ஜி, ஜீம் பேஸ் ஜு. அதே மாதிரி தான் ஜீம் கடா ஜபர் ஜா, ஜீம் கடா ஜெர் ஜி, जीम कड़ा पेश जू, जीम दो जबर जन, जीम दो जेर जिन, जीम दो पेश जुन. हाय जबर हा, हाय जेर ही, हाय पेश हु. புரியுதுங்களா? हाय खड़ा जबर हा, हाय खड़ा जेर ही, हाय कड़ा पेश हु. हाय दो जबर हन, हाय दो जेर हिन, हाय दो पेश हुन. அடுத்து எடுத்து பார்க்கலாம். இது ஹை, ஹை ஜபர் ஹா, ஹை ஜெர் ஹி, ஹை பேஸ் ஹு, ஹை கடா ஜபர் ஹா, ஹை கடா ஜெர் ஹி, ஹை கடா பேஸ் ஹு. हाय दो जबर खन, हाय दो जेर खिन, हाय दो पेस हुन. எழுத்து நல்லா தொண்டையில் அடித்து சொன்னது எழுத்து. அதே மாதிரி தால் ஜபர் தா, தால் ஜெர் தி, தால் பேஸ் து. புரியுதுங்களா? தால் கடா ஜபர் தா, தால் கடா ஜெர் தி, தால் கடா பேஷ் து. இங்க பாருங்க, தால் தோ ஜபர் தன், தால் தோ ஜேர் தின், தால் தோ பேஷ் துன். புரியுதுங்களா? ஜால் ஜபர் ஜா, ஜால் ஜேர் ஜி, ஜால் பேஷ் ஜு, ஜால் கடா ஜபர் ஜா, ஜால் கடா ஜேர் ஜி, ஜால் கடா பேஷ் ஜு. जाल दो जबर जन, जाल दो जे जिन, जाल दो पे जुन. புரியுங்களா? இது ரே ஜபர் ரா, ரே ஜேர் ரே, ரே பேஸ் ரு, ரே கடா ஜபர் ரா, ரே கடா ஜேர் ரி, ரே கடா பேஸ் ரு. இங்க பாருங்க, ரே दो जबर रन, रे दो जेर रिन, रे दो पेश रुन, जे जबर जा, जे जेर जी, जे पेश जू, जे कड़ा जबर जा, जे कड़ा जेर जी, जे कड़ा पेश जू. जे दो जबर जन, जे दो जे जिन, जे दो पे जुन. அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் ஜபர் சா, சீன் ஜேர் சி, சீன் பேஸ் சு, சீன் கடா ஜபர் சா, சீன் கடா ஜேர் சி, சீன் கடா पेश सु, सीन दो जबर सन, सीन दो जेर सिन, सीन दो पेश सुन. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீன் ஜபர் ஷா, ஷீன் ஜேர் ஷி, ஷீன் பேஸ் ஷு, ஷீன் கடா ஜபர் ஷா,
சீன் கடாஜர் ஷீ, ஷீன் கடா பேஷ் ஷூ. புரியுதுங்களா? ஷீன் தோ ஜபர் ஷன், ஷீன் தோ ஜிர் ஷின், ஷீன் தோ பேஷ் ஷுன். அன்பானவர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த எழுத்துக்கள், அதாவது ஷீன் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்த எழுத்துக்கள் அடுத்த வகுப்பு வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எழுத்துக்கள், அந்த உச்சரிப்புகள் நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கிறாங்க, எவ்வாறு பேசுகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு சீன் ஷீன், அதாவது நாக்கு அழுத்தி சொல்கிறோம். அதே மாதிரி தே சே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் அந்த ஜீம் பார்த்தீங்கன்னா, ஜீம் நம்ம எங்கே சொல்கிறோம்? ஜீம், அதாவது எழுத்தை நாம் நாக்குக்கு மேலே அழுத்தி சொல்கிறோம் ஜீம்ன்றது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை, ஹைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரி உமிழ்றது நம்ம எச்சு துப்பும் போது அப்படின்னு சைடு பாருங்கள். அந்த மாதிரி அந்த எழுத்தை நாம் உச்சரிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி உச்சரித்து நாம் பழகணும்னா மட்டும்தான் இந்த அல்லாஹுடைய கலாமான இந்த குர்ஆனை நாம் தெளிவாகவும் தஜ்வீது முறையிலும் ஓத முடியும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் நாம் இதை பற்றி நாம் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எழுத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த வகுப்பின் நோக்கமே என்னன்னா, நாம் தெரியாத, அதாவது ஓத தெரியாதவங்க ஓதக்கூடிய அளவுக்கு இலகுவான முறையில் இதில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். மேலும் உங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் வேணும்னா, அதாவது இந்த வரக்கூடிய வகுப்புகளில் நாம் சொல்கிறது பத்தலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் நாங்கள் தெரியப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் நாம் சந்திக்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வகுப்பை அடுத்தவங்களுக்கு ஷேர் செய்வதன் மூலமாக ஈருலக நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். வரக்கூடிய வகுப்புகளில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.